தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை முற்றிலுமாக 100% குணப்படுத்த முடியும். அதை எப்படி குணப்படுத்துவது என்பதை தான் இன்றைக்கு இந்த அறிவியல் உண்மைகளை வைத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நிறையா ஜேர்னலில் உள்ள பேப்பர்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி இந்த இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே சர்க்கரை நோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். முதல்ல இந்த சர்க்கரை நோய் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது a group of diseases that result in too much sugar in the blood. அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கும்போது அதுதான் சர்க்கரை நோய்னு சொல்கிறாங்க. அது ரெண்டு இருக்குது, டைப் 2 டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ். இந்த டைப் 2 டயபெட்டிஸ்னா a chronic condition that affects the way body process blood sugar. அதாவது நம்ம ரத்தத்தில் எந்த அளவு சுகர் அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி உள்ளது தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. டைப் 1 டயபெட்டிஸ்னா a chronic condition in which the pancreas produces little or no insulin. அதாவது கணையம்ங்கிறது தான் ரத்தத்தில் இன்சுலினை சுரக்க வைக்கும். அந்த இன்சுலின் குறைவாக சுரந்துச்சுன்னா அது டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக பிளட் சுகர் நம்மளுடைய ரத்தத்தில் கலக்க என்ன ஆகும்னா அந்த பேங்க்ரியாஸ் செயலில் இன்சுலினை சுரக்க விடாமல் பண்ணிடும். ஸோ அந்த இதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அந்த மாதிரி இன்சுலின் சுரக்க விடாமல் பண்ணும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் செல்ஸுக்குள்ளே இந்த பிளட் சுகரை எடுத்துகிட்டு போகும். அதாவது குளுக்கோஸை எடுத்துகிட்டு போய் அது ஏடிபியாக மாற்றி எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணும். அது ப்ரொடியூஸ் பண்ண விடாமல் செல் எதுவுமே செய்யாது. இன்சுலின் சுரந்தாலும் அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். ஸோ வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெந்தயம் ரொம்ப நல்லது உடலுக்கு. அதாவது இது சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். ரெண்டாவது கணையம் இன்சுலின் சுரக்காமல் இருந்துச்சுன்னா கூட இன்சுலின் சுரக்க வைக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரோல் ஆஃப் ஃபெனுக்ரீக் அப்படின்னா வெந்தயம் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ் மிலிட்டிஸ் இன் ப்ரீ டயபெட்டிஸ். அதாவது டயபெட்டிஸ் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ் அப்போ தான் உங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதை ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். அது ரிலேட்டடாக ஒரு பேப்பர் இருக்குது பாருங்கள், இந்த பேப்பரு. அதே மாதிரி அடுத்த பேப்பர் ஒரு ரிசர்ச் ஜேர்னலில் நான் பார்த்தேன். அந்த பேப்பரையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். எக்ஸ்பெரிமெண்டல் டயபெட்டிஸ் ட்ரீட்டட் வித் ட்ரிகோனலின் எஃபெக்ட் ஆன் பீட்டா செல் அண்ட் பேங்க்ரியாட்டிக் ஆக்சிடேட்டிவ் பேராமீட்டர்ஸ். அதாவது இந்த ட்ரிகோனலின் அப்படிங்கிறது வெந்தயத்தில் அதிகமாக இந்த ட்ரிகோனலின்ங்கிற கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் காம்பவுண்டு தான் பீட்டா செல்ஸ் பேங்க்ரியாட்டிக் ஆக்சிடேட்டிவ் பேராமீட்டர்ஸ். அதாவது பீட்டா செல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கணையத்தில் இருக்குது. அந்த பீட்டா செல்ஸ் மூலமாக தான் இன்சுலினை சுரக்குது. சரிங்களா? அது எப்போ டேமேஜ் ஆகுதோ உங்களுக்கு இன்சுலின் சுரக்க விடாமல் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் வெந்தயத்தை வெறும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா இது சுரக்க வைக்குமா? எதுனா அந்த இன்சுலினை. இதை பாருங்கள், இந்த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஃபெனுக்ரீக்னா என்னென்னா வெந்தயம் ஷோட் தட். இது ஒரு ரிசர்ச் பேப்பரில் எழுதுறது. கீழே பாருங்கள், ஃபெனுக்ரீக் சீட்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் டு கண்டெயின் செவரல் குராமின்ஸ் காம்பவுண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் அதே போல் நம்பர் ஆஃப் அல்கலைட்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ட்ரிகோனலின் அண்டு ஜெனிசியனின் அண்டு கார்பைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கெமிக்கல் காம்பவுண்டில் அந்த ட்ரிகோனலின்ங்கிறது தான் அதிக அளவு இருக்குது அது வெந்தயத்தில். அதுதான் சர்க்கரையினுடைய அளவை சரிவிகிதமாக நமக்கு உடம்புல வச்சுக்கிறது. நீங்கள் வெறும் காலையில் அல்லது தண்ணியில் கூட ஊற வச்சு கூட வெந்தயத்தை வெறும் காலையில் எந்திரிச்சு குடிங்க. இல்லைன்னா பொடியாக கூட செஞ்சு அதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இது ரிசர்ச் ஜேர்னல்லே சொன்னது. இது மூலமாக நீங்கள் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். டெய்லி கூட காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் நல்லா பாத்ரூம் மோஷன்லாம் போயிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சினாலே போதும். அதுக்கடுத்து இதை பாருங்கள், ட்ரிகோனலின் ஹேஸ் பெனிஃபிஷியல் எஃபெக்ட் ஃபார் டயபெட்டிஸ் த்ரூ டிக்ரீசிங் பிளட் குளுக்கோஸ். பாருங்கள், இந்த ட்ரிகோனலின்ற கெமிக்கல் என்னது சடனாக பிளட் குளுக்கோஸை குறைக்குமா. அண்ட் லிப்பிட் லெவல், அதாவது உடம்புல அந்த கொழுப்பு சத்து இருந்தாலும் அதையும் குறைச்சிடும். இன்க்ரீசிங் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்சுலின் கண்டென்ட் அப்ரிலேட்டிங் ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல்லேருந்து எடுத்தது. ஸோ இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயத்தில் அதிக அளவு ட்ரிகோனலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை பாடியில் ரொம்ப குறைக்குது. சரிங்களா? இப்போ இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ரத்தத்தில் வந்து அதிக அளவில் குளுக்கோஸ் கலக்குது. அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த ஹார்மோன் தான் இன்சுலின். அது சுரக்க விடாமல் பண்ணுறதுனால தான் டயபெட்டிஸ் வருது. இதுதான் வந்து அந்த ட்ரிகோனலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு. அதனுடைய ஸ்ட்ரக்சரை ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து வெந்தயத்தில் இருக்குது. இதுதான் வந்து டயபெட்டிஸ் பர்சன், அதாவது சர்க்கரை நோயை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்கிது. சரிங்களா, நல்லா கட்டுப்பாட்டில் வைக்கிது. அதே மாதிரி ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகற்காய் எல்லாருக்குமே தெரியும். இது அதிக கசப்புனாலதான் உங்களுக்கு சர்க்கரை நோய் குணமாகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த பாவக்காயை நீங்கள் ஏன் சாப்பிடணும், பாவக்காயில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். இது வந்து மொமராடியா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொட்டானிக்கல் நேமு. இதில் அதிக அளவு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொமராடின் அண்ட் சரண்டின் அப்படின்னு 2 கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ரிசர்ச் பேப்பர் ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மொமராடிகா சரண்டியா, அது வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பிட்டர் மெலான்னு சொல்கிறாங்க. இட்ஸ் மெடிசினல் பொட்டன்சி. பார்த்தீங்களா, இதுக்கு டயபெட்டிக் எஃபெக்ட் வந்து இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்டர் மெலானில் வந்து அதிக அளவு வந்து மொமராடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு. அதுதான் வந்து இந்த டயபெட்டிக்ஸ் பர்சனுக்கு வந்து சர்க்கரை அளவு கரெக்டாக வச்சுக்கிறது. இங்கே பாருங்கள், பிட்டர் மெலான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வெஜிடபிள் தட் கண்டைன்ஸ். இது இன்னொன்று வேறு இருக்குது. அதாவது என்னென்னா பாலிபெப்டைட் பி அண்ட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் டயபெட்டிஸ் நேச்சுரலி. இந்த பாலிபெப்டைட் பி வந்து என்ன பண்ணுதுன்னா இன்சுலின் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதான். இயல்பாகவே நம்ம சாப்பிடும்போது அது இயல்பாகவே கண்ட்ரோலாக வச்சுக்குமா. பாலிபெப்டைட் பி ஆர் பி இன்சுலின் இஸ் அண்ட் இன்சுலின் லைக் hypoglycemic protein shown to lower blood glucose levels in Herpes languorus அப்படின்னு ஒரு அனிமல். அப்புறம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அது படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வந்திருக்கு. இது பாருங்கள், கீழே உள்ள பேப்பரை ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மொமராடிகா சரண்டியானா இந்த பாவற்காய்க்கோட சயின்டிஃபிக் நேமு, பொட்டானிக்கல் நேமு. இதில் உள்ள கெமிக்கல் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொமராடின் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கெமிக்கல் காம்பவுண்டு தான் வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை படிப்படியாக குறைக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வாரத்துக்கு ஒரு தடவை பாவக்காய் சாப்பிடுங்க, இல்லைன்னா பாவக்காய் ஜூஸ் போட்டு நீங்கள் குடித்தாலும் பரவாயில்ல. ஆனால் வெறும் வயிற்றுல நீங்கள் குடிங்க, அதுதான் முக்கியமானது. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இஞ்சி. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இஞ்சியை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. ஏன்னா இஞ்சியில் அதிக அளவு ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இந்த கெமிக்கல் காம்பவுண்டும் பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து சரிவிகிதமாக வச்சுக்கிறோமா. சரிங்களா, அதுக்காக நீங்கள் ஜிஞ்சரும் வாரத்தில் 2 நாள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. இல்லை ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்து குடித்தாலும் சரி. அதுக்குள்ள பேப்பரை பாருங்கள், மெக்கானிசம்ஸ் ஃபார் ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் ஜிஞ்சரால் இன் கல்ச்சர்டு செல்ஸ் அண்ட் ஒபீஸ் டயபெட்டிக் மாடல் மைஸ். அதாவது எலியில் இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. படிப்படியாக வந்து அதனுடைய சுகர் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ அதனால் ஜிஞ்சரும் இஞ்சியும் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடுங்க. சாப்பாட்டில் சேர்த்துட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வெறும் வயிற்றுல ஜூஸாக எடுத்து நீங்கள் குடித்தாலும் பரவாயில்ல. அது கூட கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, லைட்டாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கூட. அதில் என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குன்னு பாருங்கள், இஞ்சியில் ஜிஞ்சரால். பார்த்தீங்க, இதனோட ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது. இந்த ஜிஞ்சரால் தான் வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து குறைக்கிது படிப்படியாக. அதாவது டயபெட்டிக் பர்சன் அந்த மைஸ் எலியில் வந்து டயபெட்டிக் உருவாக்கி அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது படிப்படியாக அந்த லெவல் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி ரிலேட்டட் வந்து இப்போ ஒரு ஆர்டிக்கல்லேருந்து எடுத்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். அதாவது உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுனால உடனே உடம்பு குறைஞ்சிருக்கும். உடம்பை குறைச்சிட்டிங்கன்னா மெட்டபாலிக் சேஞ்சஸ் நடக்கும். இதை பாருங்கள், வெயிட் லாஸ் இஸ் த பிரைமரி ஃபேக்டர் இன் தோஸ் ஹூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிவர்சல்லாம் மாற்றுறது ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ் as excess fat in the body affects the production of insulin and how it's used. அதாவது பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆக என்னென்ன ஆகும்னா உங்கள் உடம்புல வந்து இன்சுலின் சுரக்கிறது வந்து தடைபட்டுரும். அப்படி சுரக்கிற தடைபட்டாலே உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனே பாடி வெயிட்டை குறைச்சிடணும். அதுக்கு பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து நீங்கள் டேப்லெட் எதுவுமே போட தேவையில்லை. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். பாடி வெயிட் குறைஞ்சிச்சுனாலே உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றது ஸ்டாப் ஆயிடும். In a small 2011 ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா 11 people with type 2 diabetes drastically reduced their caloric intake for 8 weeks. 8 வாரம் அவங்க சரியாக சாப்பிடாமல் ப்ராப்பராக டயட் ஃபுட் மட்டும் சாப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், கேன் யூ ரிவர்ஸ் டைப் 2 டயபெட்டிஸ். ஒரு சக்கரை நோயாளி வந்து வந்துருச்சுன்னா அது சரி பண்ண முடியுமா? அதுக்கு பாருங்கள் 2 சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ் இன்க்ளூட்ஸ் மானிட்டரிங் யுவர் பிளட் சுகர் லெவல்ஸ். அதாவது உங்களுடைய சுகர் எவ்வளோ இருக்குன்னு செக்அப் பண்ணிக்கிட்டே வரணும். 2வது யூஸ்லி மெடிகேஷன்ஸ் ஆர் இன்சுலின் வென் நீடட். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ இன்சுலின்லாம் நீங்கள் போடுவீங்க. ஆனால் இது வந்து என்னென்னா வந்தவங்களுக்கு வராதவங்களுக்கு என்னென்னா உடனே பாடி வெயிட்டை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணாலே என்ன ஆகும்னா இன்சுலின் அதிகமாக சுரக்காகும். உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக சுரக்காகும். இன்சுலின் சுரந்தாலே போதும், உங்களுடைய சர்க்கரை அதாவது பிளட்டில் உள்ள சர்க்கரையை வந்து செல்ஸுக்குள்ளே அதுதான் எடுத்துகிட்டு போகுது. அந்த ஹார்மோனுக்கு பேர் தான் இன்சுலின் சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால் பாடி வெயிட்டை சடனாக குறைச்சிருங்க.
பாடி வெயிட்டை நீங்கள் குறைச்சோன்னே என்ன பண்ணுங்கன்னா ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. உடம்பை ஃபிட்டாக வச்சிங்கனாலே உங்களுக்கு சர்க்கரை நோய் வரவே வராது. அதுக்கு தான் இங்கே பாருங்க, எக்ஸசைஸ் கமிட்மெண்ட் டு எக்ஸசைஸ் ஹேஸ் allowed a number of people to successfully reverse their type 2 diabetes. அதாவது எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ உடம்பு பாடி வந்து இறுகிருச்சுனாலே போதும், நமக்கு வந்து சர்க்கரை நோய் வரவே வராது. எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் ஹெல்ப்ஸ் த பாடி டு பிகம் மோர் சென்சிட்டிவ் டு இட்ஸ் இன்சுலின். அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண உங்களுடைய பேங்க்ரியாஸ் வந்து அதிக அளவு இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சுங்களா, இன் காம்பினேஷன் வித் ஹெல்த்தி டயட். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்னா கரெக்டாக ப்ராப்பராக இந்தந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வரவே வராது. சரிங்களா? இந்த படத்தில் பாருங்கள், இவங்கெல்லாம் மாதிரி இப்படி எக்ஸசைஸ் பண்ணி மசில்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டயபெட்டிஸ்ங்கிற ஒன்று வரவே வராது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோமோ நமக்கு உடலில் உள்ள தேவையான குளுக்கோஸை ஃபுல்லாக இது வந்து அதில் செலவாயிரும் எக்ஸசைஸ் பண்ணும்போது. அதனால தான் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் வராது. சரிங்களா? இப்போ இந்த டயபெட்டிஸ்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அந்த கார்போஹைட்ரேட் கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆகி ஏடிபின்னு சொல்லக்கூடிய அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக மாறுது. சரிங்களா? இந்த குளுக்கோஸ் மாறுறது வந்து எதில் கலக்குதுன்னா ரத்தத்தில் கலக்குது. அந்த ரத்தத்தில் கலக்கிறது வந்து செல்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலின்கிற ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் தான் என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் சப்ளாக எடுத்துக்கொண்டு உள்ளே கொண்டு போகுது செல்ஸுக்குள்ளே. அந்த செல்லு தான் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வந்து ஆற்றல் அளிக்குது. உணவுக்கு தேவையான சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக்குறது ஃபுல்லாமே வந்து அந்த இன்சுலின் வந்து எடுத்துகிட்டு போகிற அந்த குளுக்கோஸ் தான். ஏன்னா அதுதான் வந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா. ஸோ இது தாங்க மெக்கானிசம் டயபெட்டிஸில். நான் சொன்ன இதை மட்டும் செய்யுங்க. காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றுல பாத்ரூம் மோஷன்லாம் போயிட்டு டெய்லி அந்த என்னதுன்னா வெந்தய பொடியை அரைச்சி வச்சுங்க, ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. அது இல்லை அப்படின்னா பாவக்காய் ஜூஸ் ஒன்று குடிங்க. அப்படியும் இல்லைன்னா இது மூணையும் கூட மிக்ஸ் பண்ணி பாவக்காய், வெந்தயம், அப்புறம் வந்து இது அது என்னதுன்னா கடைசியாக ஒன்று சொன்னேன் இஞ்சி, இது மூணையும் கூட ஜூஸாக போட்டு குடிங்க. ஆனால் லெவல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க. மூணையும் ஒரே நேரத்தில் குடிச்சிங்கன்னா சடனாக உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து குறையும் சுகர் லெவல். அதனால